ஷாஃபி மதுஹப் பிரகாரம் ஒரு ஊரில் வந்து ஜும்மா தொழுகிற ஆளுக்கு என்ன செய்யணும், 40 பேர் இருக்கணும். 40 பேரில் 39 பேர் இருந்தாலும் என்ன செய்யாது, ஜும்மா கூடாது, ஜும்மா தொழுவுக்கு 40 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏதாவது நம்பர் லிமிட் இருக்கான, ஒரு லிமிட்டுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தொழுதுட்டு இருக்கும்போது வியாபார கூட்டம் வந்துடும், எல்லாம் அதை நோக்கி ஓடிடுவாங்க. அப்போ நாங்கள் 12 பேர் இருந்தோம் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். 12 பேர் தொழுதுருக்காங்களே, 40 இல்லை அவர்கள். இப்போ 12 சட்டம் கிடையாது, 12 தொழுதுருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுவிக்கிறாங்க. நீங்கள் வியாபார கூட்டத்தை கண்டா ஓடி போயிடுறாங்க. வியாபாரம்னா அந்த காலத்து ஜாமான்லாம் கிடைக்காது, சந்தையெல்லாம் கிடையாது. எனக்கா வெளியூர் வியாபாரம் வந்துச்சுன்னா அதை உடனே வாங்கினா தான் கிடைக்கும். ஜும்மாங்கிறது கூட்டாத்தொழு, ஜும்மா ஜமாத்தெல்லாம் ஒரே சூழலேருந்து வந்தது தான். சும்மாண்டாலும் கூட்டாத்தொழு வருது, ஜமாத்துனாலும் கூட்டாத்தொழு வருது தான். ஜமாத்துக்கு 3 பேர் இருந்தால் ஜமாத்துன்னு வந்திருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜமாத்துன்னு வருது. 2 பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒருத்தர் தொழில் வச்சு ஒருத்தரை பின்பற்றி ஒருத்தர் உரை நிகழ்த்த வேண்டியதான். பெரிய கூட்டத்துக்கு நிகழ்த்தாலும் 2 ஆயத்தை வாசி கொடுங்க, இத்தனை நம்பர் இருந்தால் தான் தொழுவணும், பள்ளிவாசல் இருந்தால் தான் தொழுவணும் என்று கிடையாது. இதுக்கு நிறைய விளக்கம், 40 பேர் விஷயம், அந்த ஹதீஸுடைய கோளாறுலாம் இருக்குது, 40 பேருக்கு உள்ளது. இதெல்லாம் விரிவாக விளக்கி ஆர்டிகல் போட்டிருக்கிறோம். ஜும்மா தொழுகைக்கு 40 பேர் அவசியமா, அந்த ஆர்டிக்கலில் நீ பார்த்தீங்கன்னா அது ஏன் அவசியம் இல்லை, அதுக்குரிய ஹதீஸ் எல்லாம் விவரத்தை போட்டிருக்கு.